மல்லி விஜய் ஆஃபீஸ் கிளம்பி போகும்போது ராஜேஸ்வரி ஏற்கனவே மேனேஜர்கிட்ட சொன்ன மாதிரி நம்ம விஜய் கொண்டு வந்த ஜூஸ் எடுத்துகிட்டு ஆல்கஹாலை கலந்து விஜய்க்கு கொடுத்துறாங்க. விஜயும் அதை ஜூஸ் நினச்சி ஃபுல்லாக குடிச்சிடாரு. குடித்த உடனே விஜய்க்கு போதை ஏற்படுது. என்ன படம்னு தெரியாமல் விஜய் தள்ளாடிக்கிட்டு அந்த இன்வெஸ்டர் மீட்டிங்கும் போகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே மேனேஜர் விஜய் கம்பெனியில் கள்ள பொருள்லாம் கடத்துகிறாங்க, இதில் இம்போர்ட் குவாலிட்டின்னு சொல்லி மட்டமான பொருட்களை வியாபாரம் பண்ணுறாங்க, இந்த கம்பெனி டோட்டலாக வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தியை அவங்களே கிளப்பி விட்றாங்க. அதனால் இந்த கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்த இன்வெஸ்டர்கள் எல்லாமே விஜய்கிட்ட பேசியாகணும்னு சொல்லி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி வெயிட் பண்ணுறாங்க. விஜய் செம்ம போதையில் உள்ளே வராரு. உள்ளே வந்த விஜயை பார்த்து இன்வெஸ்டர்கள் எல்லாமே இல்லைங்க, இது கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் பகல்லையே விஜய் குடிச்சு வந்திருக்காரு, சே இவர் நம்பி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம், இவர் நம்பி நாங்கள் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம், ஆனால் இவர் இப்படி பகல்லே குடிக்காரு, என்னாச்சு விஜய்க்கு அப்படின்னு கேட்க மேனேஜர் ஒன்றும் இல்லை சார், விஜய்க்கு கொஞ்சம் ஃபேமிலி சைடில் நிறைய ப்ராப்ளம், அதனால தான் இப்படி. ஏங்க ஃபேமிலியில் ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்காக குடிச்சிட்டு கம்பெனி வரணுமா? இவர் நம்பி நாங்கள் இதுக்கு தான் காசு கொடுத்தோமா? எங்களுக்கு தெரியாது. இன்னும் 2 நாளுக்குள்ளே நாங்கள் கொடுத்த ஷேர் எல்லாமே எங்களுக்கு திரும்ப வந்தே ஆகணும், இல்லை அப்படின்னா கோர்ட்டில் கேஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு இன்வெஸ்டர்கள் எல்லாமே கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா மேனேஜர் குணசேகரன் அவங்கள அழைச்சிக்கிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவொடனே மல்லி பார்த்துட்டு ஐயோ விஜய் என்னாச்சு அப்படின்னு ஓடி வராங்க. ராஜேஸ்வரி நில்லடி அங்கேயே, நீ எதுக்கு ஓடி வர? மேனேஜர் என்னாச்சு விஜய்க்கு? தெரில மேடம், சார் வந்ததுலேருந்து ஒரு மாதிரி நிலையாகவே இல்லை, அவர் நிதானம் இல்லாமல் தடுமாறுறாரு, பேசவும் முடியல, அவருக்கு என்னாச்சுன்னு தெரில மேடம். என்ன தெரியலையா? தம்பி எதுவும் சாப்பிட்டானா? வெளில எதுவும் சாப்பிட்டானா? இல்லை மேடம், இங்கேருந்து கொண்டு வந்து ஜூஸை குடித்தாரு, அவ்வளோதான், மற்றபடி எதுவும் சாப்பிடல அப்படின்னு சொல்ல டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததில் விஜய் குடிச்சிருக்காரு ஃபுல்லாக அப்படின்னு தெரிய வருது. அதை கேட்ட உடனே இங்கே நம்ம ராஜி கேட்குறாங்க, மேனேஜர் அவன் குடிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க டாக்டர். தெரில மேடம், எனக்கு அதை பற்றி தெரியல அப்படின்னு சொன்ன உடனே ராஜி மல்லிகிட்ட கோத்த காட்டுறாங்க. மல்லி, என் தம்பி என்னடி பண்ண? சிங்க மாதிரி இருந்தான், ஆனால் இன்றைக்கி சோகத்தில் குடிக்க நிலைமைக்கு போயிட்டான், அதுக்கு காரணமே நீ தாண்டி. அவனை சந்தோஷமாக இருக்க விட்டா தானே, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா பாவம் என் தம்பி என்ன பண்ணுவான்? நீ குடிச்சிட்டு நிதானமே இல்லாமல் இருந்திருக்கான், ஐயோ என் தம்பி இப்படி ஆகிட்டானே அப்படின்னு ராஜேஸ்வரி பயங்கரமாக சீன் போடுறாங்க. மல்லிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மல்லி என்ன நினச்சிக்கிறாங்க, காலையில் நம்ம டிவோர்ஸை பற்றி பேசணும் இல்லையா, அதனால் விஜய் ஒரு சோகத்தில் குடிச்சிருப்பாரோ, சே நாம் தப்பு பண்ணிட்டோம், நாம் எதையோ பேச போகிறோன்னு சொல்லி பேசி இன்றைக்கி விஜய் இப்படி குடிக்க நிலைமைக்கு போயிட்டாரே, பாவம் விஜய், இந்த குடும்பத்தையும் விஜயும் ஒழுங்காக பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நாம் இந்த வீட்டுக்கு வந்தோம், ஆனால் இன்றைக்கி நம்மளாலேயே விஜய் குடிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு நம்ம பிரார்த்தனையாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் மல்லி திருதுன்னு முடிக்கிறாங்க. அடுத்த நாள் விடிஞ்ச உடனே விஜய் கண் முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா விஜய்க்கு நாம் எப்படி வீட்டுக்கு வந்தோம், நாம் ஆஃபீஸ்க்குள்ளே போனோம், என்னாச்சு அந்த பிரச்சனைலாம் ஒன்றும் புரியலையே, தலை வேற பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு மல்லியை கூப்பிட்றாங்க. விஜய் மல்லியை கூப்பிடும்போது கடை ராஜேஸ்வரி உள்ள வராங்க. அக்கா நீ எனக்கா இங்கே இருக்கீங்க? விஜய் என்னாச்சுடா உனக்கு, ஏன்டா அப்படி குடிச்சிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்த? ஏண்டா நீ நேற்று காலையில் குடிச்சிட்டு படுத்த, இன்னைக்கு காலையில் தான் ஏஞ்சிருக்க, ஏன் விஜய் குடித்த? என்னக்கா சொல்கிறீங்க, குடிச்சனா? ஆமாம் விஜய், நீ ஃபுல்லாக குடிச்சிட்டு ஆஃபீஸில் ஒரு பிரச்சனையே போயிருக்கு, அந்த பிரச்சனையோட கண்டுக்காமல் ஃபுல் போதையில் தான் வீட்டுக்கு வந்த. அக்கா நீங்கள் சொல்கிறது புரியல. ஏண்டா நேற்று இங்கேருந்து போகும்போது என்ன சொன்னேன், நம்ம கம்பெனியை பற்றி பேப்பரில் தப்பாக செய்தி வந்துருக்கு சொல்லி ஆஃபீஸ் போனியா? ஆமாக்கா அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குது. அப்புறம் அங்கே போய் என்ன பண்ணேன்? அங்கே போனதும் மல்லி கொடுத்த ஜூஸை குடிச்சிட்டு அவ்வளோதான்க்கா, அப்புறம் என்னாச்சுன்னு தெரில. டேய் நீ குடிச்ச ஜூஸ்லடா, நீ குடித்தது சரக்குடா, சரக்கு அடிச்சிருக்க, ஃபுல்லாக போதையில் என்ன பண்ண தெரியாமல் அங்கேருந்து இங்கே வந்துட்ட. இப்போ இன்வெஸ்டர்கள் எல்லாமே உன் மேலே செம்ம கோத்தில் இருக்காங்க, பகல்லையே குடிச்சு வர்றாரு விஜய், அவர் நம்பி நாங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியும்? நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணம் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி ஆல்ரெடி எங்கள் ஆஃபீஸ் நிறையா பிரச்சனை போயிருக்கா விஜய். எனக்கா சொல்கிறீங்க, உண்மையாவா? ஆமாம் விஜய், நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான். அக்கா என்னக்கா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, நான் குடிச்ச ஜூஸ் தானக்கா, அப்படி இருக்கும்போது எப்படி நான் போதையாக இருப்பேன்? இல்லைக்கா இதில் ஏதோ நடந்திருக்குக்கா. அட விஜய் அதெல்லாம் ஒன்றும் நடக்கடா, இந்த மல்லி தான் எதோ ஒன்று கலந்து கொடுத்துருக்கா உனக்கு, அதை குடித்தோன்னு நீ போதை ஆகிட்ட. இல்லைக்கா எனக்கு என்னமோ அப்படி தோணலை. இல்லை விஜய் நீ எப்படி எடுத்துட்டாலும் சரி, அதுதான் உண்மை, இந்த மல்லி உனக்கு ஏதோ கொடுத்துருக்கா, சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது குணசேகரன் கால் பண்ணுறாங்க. விஜய் பாரு, மேனேஜர் குணசேகரன் தான் கால் பண்ணுறாரு. குணசேகரன் சொல்லுங்கள் சார், அந்த இன்வெஸ்டர்லாம் இன்றைக்கி மீட்டிங் வந்திருக்காங்க சார், நீங்கள் கொஞ்சம் இன்றைக்கி மீட்டிங் வந்து அவங்கள்ட்ட பேசிடுங்க சார், இல்லைனா பிரச்சனை பெருசாகிடும் சார். சரி குணசேகரன், நான் இப்போ கிளம்பி ஆஃபீஸ் வரேன். விஜய் தடுமாறி எஞ்சிருக்கிறாரு. உடனே நம்ம ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை விஜய் நானும் கூட வரேன். இல்லைக்கா நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் வீட்டில் இருங்க, நான் மல்லி அழைச்சிட்டு போகிறேன். என்ன விஜய் மல்லி அழைச்சிட்டு போறியா? டேய் அவளுக்கு என்ன தெரியும் பிஸ்னஸை பற்றி, அங்கே இன்வெஸ்டர்கள்லாம் பிரச்சனை பண்ண வந்திருக்காங்க, இந்த நேரத்தில் நான் கூட வந்தேன்னா உனக்கு பக்கவலமாக பேசி
உன்னை சரி பண்ண முடியும். அவள் வந்து என்ன பண்ணுவா? இல்லைக்கா நீ கிளம்பு நான் வரேன் அப்படின்னு சொல்ல உடனே மல்லியும் நானும் வரேங்க உங்க கூட. ஏய் நீ எங்கே வர? நீ ஒன்றும் வர வேணாம், நீ இங்கேருந்து வீட்டு வழியாக பாரு, நான் பார்த்தேன் என் தம்பியை. விஜய் ஒன்னே அக்கா மல்லி வரட்டும்க்கா அப்படின்னு சொல்லி இங்கே மல்லி, ராஜேஸ்வரி, ரஞ்சிதா, விஜய் 4 பேரும் ஆஃபீஸ் போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா இன்வெஸ்டர்கள் எல்லாமே பயங்கரமாக சண்டை போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல விஜயால் பேசவே முடியல. அப்புறம் ராஜேஸ்வரி தான் உள்ளே புந்து பேசி ஒரு வழியாக அவங்களை சமாதானப்படுத்துகிறாங்க. சமாதானப்படுத்தி திரும்பவும் இந்த ஷேர் எல்லாத்தையும் விஜய்க்கே கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே அக்கா ரொம்ப நன்றிக்கா, நீங்கள் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி கம்பெனியை விட்டு போயிடுங்கக்கா, நீங்கள் வந்தால் தான் கம்பெனி திரும்ப தப்பிச்சது அப்படின்னு சொல்ல, இங்கே போய் விஜய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எனக்கு தெரியும் என் தம்பியை பற்றி, என் தம்பி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக அவன் நியாயமாக நடந்துப்பான்னு தெரியும் எனக்கு. அதனால் நீ எல்லாத்தையும் போட்டு மனசில் குழப்பிட்டு இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்து பிஸ்னஸை ஒழுங்காக கவனிக்க வழியே பாடுறா அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி தம்பி நீ பார்த்துக்கோ நான் கிளம்புறேன் அப்படின்னு ராஜேஸ்வரி கிளம்புறாங்க. கிளம்பி நேராக அவங்களுக்கு இருக்க தனி ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு குணசேகரன் கொஞ்சம் நேரத்தை உள்ளே போகிறாரு. இதை நம்ம மல்லி பார்க்குறாங்க. என்னது அவங்க கிளம்புனாங்க, ஆனால் அவங்க அந்த ரூமுக்கு போனதும் மேனேஜர் உள்ளே போகிறாரே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அப்படியே பிண்டி போய் பார்க்குறாங்க. போன உடனே ராஜேஸ்வரி பார்த்து மேனேஜர் குணசேகரன், மேடம் நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே ராஜேஸ்வரி அவர்கிட்ட கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. இந்தாங்க குணசேகரன், நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சிட்டீங்க, சூப்பர், அதுக்கான பணம் இந்த இருக்குது. இனிமே நான் சொல்ல நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி பணமலை கொட்டிக்கிட்டே இருக்கும், புரியுதா? மேடம் என்ன மேடம் நீங்கள் சொல்லி நான் செய்யாமல் இருப்பேனா? ரஞ்சிதா உடனே என்ன ராஜ்யமா சொல்கிறீங்க? நீங்கள் சொல்லி இவர் என்ன செஞ்சார் இப்போது? ரஞ்சி உனக்கு தெரியாதா? இங்கே பாரு, அந்த பேப்பரில் வந்து ஒரு செய்தி, அது எல்லாமே நாங்கள் கிளப்பி விட்ட வதந்தி தான். ஏன் ராஜ்யமா? எல்லா ஒரு காரணமாக தான். அப்போ தான் இந்த இன்வெஸ்டர்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த இடத்துல நான் உள்ளே வந்து விஜயை என்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும். அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணினேன். அந்த செய்தி வந்தது எல்லாமே நம்மளுடைய செட்டப் தான். அதே மாதிரி விஜயை குடிக்க வச்சதும் நம்ம செட்டப் தான். என்ன சொல்லி ராஜ்யமா? புரியல. என்ன புரியல ராஜு உனக்கு? அது ஒன்றும் இல்லை, ஆஃபீஸ் வந்தோடனே மல்லி கொடுத்த ஜூஸ் எடுத்துகிட்டு அதில் சரக்கை கலந்து நான் தான் கொடுக்க சொன்னேன். மேனேஜரும் அதுமாரி கொடுத்தாரு. விஜய் குடிச்சிட்டு போதை ஆகிட்டான். அதனால தான் அதுக்கு காரணம் மல்லின்னு சொல்லி மல்லி மேலே பழியை போட்டோம். இப்போ மல்லி உள்ளுக்குள்ளே குற்றம் வச்சுட்டு இருப்பான், தன்னால் விஜய் குடிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு. அதனால் மல்லி விக்கெட் அவுட்டு. இப்போ நாம் ஈஸியாக பிரச்சனை பண்ணி மல்லியை வீட்டு விட்டு அனுப்பிச்சிடலாம். அதே மாதிரி இன்வெஸ்டர்கள் எல்லாமே விஜய் இப்போ குடிக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் விஜய் நம்பி யாரும் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. என்னை நம்பி மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களே சொல்லிட்டாங்க, உங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணல, மேடத்தை நம்பி தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போது விஜய்க்கு டோட்டலாக எல்லா கண்ட்ரோலையும் நான் தான் இருக்கேன். நான் சொன்னதான் இனிமேல் இன்வெஸ்டர்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைனா இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது விஜய்க்கும் தெரியும். இப்படி எல்லாத்தையும் நான் ஒரே கைக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் கம்பெனி எல்லாத்தையும் ராஜேஸ்வரி கம்பெனியாக மாற்ற போகிறேன். எனக்கு கீழே விஜயை வச்சுக்க போகிறேன். அப்போ தான் விஜய் இனிமேல் நான் சொல்கிறத கேட்பான். அந்த மல்லியை ஒரே தடியாக வீட்டோடு துரத்த போகிறேன். அதுக்கான செட்டப் தான் இது எல்லாமே. இது வெறும் சிம்பிள் தான், இது வெறும் சாம்பிள் மாதிரி தான். இனிமேல் தான் மெயின் பிக்சர் இருக்குது. மேனேஜர் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இனி என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. இனி டெய்லியும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் நான் சொல்ல செஞ்சுட்டே இருங்க. செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பணப்பொட்டி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். என்ன புரியுதா? மேடம் நீங்கள் இந்த மாதிரி பணப்பொட்டி கொடுக்கும்போது நீங்கள் சொல்கிறது செய்யாமல் இருப்பேனா? மேடம் நீங்கள் கொடுத்துட்டே இருங்க மேடம், நீங்கள் சொல்லலாம் செஞ்சுட்டே இருக்கேன் அப்படின்னு மேனேஜரும் சொல்லிட்டு பணத்தை வாங்குறாரு. இது எல்லாத்தையும் மல்லி கேட்டது மட்டும் இல்லாமல் வீடியோவாக எடுத்துக்கிறாங்க. ஓ அப்போது விஜயை காலி பண்ண ராஜேஸ்வரி தான் இப்போ ஒரு திட்டம் போட்டிருக்காங்களா? சே இவங்களாம் என்ன பொம்பளைங்க, கூட போகிற தம்பியை கெடுக்கிறதுக்கு சரக்குலாம் ஊற்றி கொடுத்து அவரை இந்தளவுக்கு அசிங்கப்படுத்துகிறாங்களே. சே இந்த மாதிரி ஒரு பொம்பளை நான் அது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இருக்கட்டும், இதை உடனே கொண்டு விஜய்கிட்ட கொடுத்து இவங்களுடைய உண்மையான முகத்தறியை கிழிச்சாகணும். அப்போ தான் விஜய் புரிஞ்சுப்பார். இது வரைக்கும் விஜயை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் கூட பிறந்த அக்கா தனக்கு நல்லது தான் பண்ணுறாங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவங்க விஜய்க்கு எவ்வளோ பேர் துரோகத்தை பண்ணுறாங்க. இதை விஜய்கிட்ட கொடுத்து விஜயை உடனே ராஜியை பற்றி எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணும். இல்லைன்னா பாவம் விஜய் எல்லாரையும் நல்லவன் நினச்சி ஏமாந்துருவார் அப்படின்னு மல்லி இதை எடுத்து நேராக விஜய்கிட்ட போய் காட்டுறாங்க. அதை பார்த்து விஜய் பயங்கரமாக கொந்தளிக்கிறாரு. சே இவங்க இவ்வளோ கேட்டுட்டவங்களா? இவங்கள போய் நான் என் அக்கா நினச்சேனே, ஆனால் இவங்க என் அக்கா இல்லை, என் வாழ்க்கை கெடுக்க வந்து ஏமன், இன்றைக்கே அவங்களுக்கு ஒரு முடிவு காட்டுறேன் அப்படின்னு விஜய் ரொம்ப கோபமாக கிளம்பி ராஜேஸ்வரியை பார்க்க போகிறாங்க.